நான் காதலிக்கும் பெண் என்னை நிராகரித்து விட்டால் நான் என்ன செய்வது? அந்த வேதனையுடன் கடைசி வரை வாழ வேண்டியதுதானா? அல்லது தற்கொலைதான் முடிவா? ஓஷோ பதில்: நீ செய்ய முடிவது என்ன? ஒரு பெண்ணை காதலித்தாய். அவள் பதில் தராவிட்டால் நீ என்ன செய்ய முடியும்? இப்போது நீ உனது ரணத்துடன் விளையாட மட்டுமே முடியும். தன்னைத்தானே வதைத்துக் கொள்பவன் நீ. நீ ஒரு முட்டாள் எனக் கூற மாட்டேன். நீ முட்டாள் அன்று. தன்னைத்தான் வதைத்துக் கொள்பவன். ஒரு பெண்ணை நீ காதலித்தால் அவளும் உன்னை காதலிக்க வேண்டிய அவசியமில்லை. காலங்காலமாக கற்பனையோடு விளையாடும் கவிஞர்கள், கதாசிரியர்கள், நீ ஒருவரை காதலித்தால் அவரும் உன்னை கட்டாயமாக காதலிக்க வேண்டும் என காதலைப் பற்றி கூறி வருகின்றனர். நீ உண்மையாகவே காதலிக்கிறாய் என்ற நிபந்தனையை மட்டும் நிறைவேற்றினால் போதும். அப்படியே இருப்பினும் அடுத்தவர் உன்னை காதலிக்க வேண்டும் என்னும் கட்டாயம் இல்லையே. மற்றவருக்கு சுதந்திரம் இருக்கிறது. அவர் ஒரு வாழும் ஆன்மா, சோல். அவரை நீ காதலிப்பதால் அவர் உன்னை கட்டாயமாக காதலிக்க வேண்டும் என்றால் அப்பொழுது அவருக்குரிய சுதந்திரம் எங்கே? அடுத்தவருக்கு நீ எந்த சுதந்திரமும் தரமாட்டாய். மற்றவருக்கு நீ தேவையில்லை என்றால், அவர் உன்னை விரும்பாவிட்டால், உன்னால் அவரை உன்பால் திருப்ப முடியாவிடில், நீ காதலித்துக் கொண்டே இருந்தால் நிகழப்போவது ஏதும் இல்லை. உனது காதல் மட்டும் வெறுமனே போதுமானதன்று. உண்மையில் நீ எந்த அளவிற்கு முயற்சிக்கிறாயோ அந்த அளவிற்கு அவர் உன்னை விட்டு வெகு தொலைவில் சென்று விடுவார். ஏனெனில் உன்னிடம் மேன்மேலும் அவர் பயப்படுவார். நீ ஆபத்தனாவன். காதல் தோன்றுவதற்கு முன்பே அவளுடைய சுதந்திரத்தை மறுக்கிறாய். காதல் தோன்றிவிட்டால் நீ என்ன செய்வாயோ? அந்த பெண்ணை அல்லது அந்த ஆணை மூச்சு திணறடித்து விடுவாய். ஒரு சிறைச்சாலை போல் அப்பெண்ணை சுற்றிச் சூழ்ந்து கொண்டு விடுவாய். இதுவரை அப்பெண் பதிலளிக்கவில்லை. ஆனால் நீ காத்துக் கொண்டிருக்கிறாய். அவளை நீ காதலிப்பதால் அவளும் கட்டாயமாக உன்னை காதலிக்க வேண்டும் என எதிர்பார்த்துக் கொண்டும் நினைத்துக் கொண்டும் இருக்கிறாய். ஏன்? அதில் கட்டாயம் ஏதுமில்லை. அவளை துரத்தினால், மிகவும் பயமுறுத்தினால், அவள் உன்னிடமிருந்து தப்பித்துக் கொள்ளவே முயல்வாள். அபாயகரமானவன் நீ. மேன்மேலும் நீ அவளை குறித்த கற்பனையில் இறங்கும்போது உன்னை விட்டு அவள் வெகு தூரம் விலகிச் சென்று விடுவாள் என்பதே உண்மை நிலையாகும். காதல் வெற்றியடைந்தால் காதலுக்கு ஆபத்து. விரைவில் முடிந்துவிடக்கூடியதே அது. அவள் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டால் எல்லா கவர்ச்சியையும் மிக விரைவில் இழந்து விடுகிறாள். உண்மையான ஆணின் நிலையும் அதுவே. ஏனெனில் நீண்ட நாட்களுக்கு உண்மை நிலையில் கதை தொடர்வதில்லை. அனைத்து உறவுகளும் சிறிது சிறிதாக அடங்கி தேனிலவு மிகவும் குறுகிவிடும். உண்மையாக அப்பெண்ணை அடைந்திருப்பின் 7 தினங்களுக்குள், 15 நாட்களுக்குள், 3 வாரத்திற்குள் எல்லாமே அடங்கி கதை, கவிதை, கற்பனை அனைத்தும் மறையத் தொடங்கும். நீண்ட காலம் உன்னால் ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருக்க முடியாது. அடுத்தவரது உண்மை நிலை புவி ஈர்ப்பு சக்திக்குள் இழுத்து வந்துவிடும். காதல் பதிலளிக்காவிடில் உனது வாழ்வு முழுமைக்கும் அது தொடரும். ஏனெனில் முடிந்துவிட அதற்கு வழியே இல்லையே. உனது கற்பனையில், கனவில் நீ விளையாடிக் கொண்டே இருக்கலாம். உனது கனவுகளில் நீ வாழ்ந்து கொண்டு நீ ஒரு சிறந்த காதலன், எவ்வளவு தியாகம் செய்து வருகிறாய் என் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ உன்னையே வதைத்துக் கொள்ளுபவன், மாசோகிஸ்ட். தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் ஒருவனுக்கே தன்னை சித்திரவதைக்குள்ளாக்கிக் கொள்ள முடியும். உன்னை சித்திரவதை செய்து கொள்வதற்கு நல்ல சமாதானம் ஒன்றை நீ கண்டுபிடித்துக் கொண்டுள்ளாய். இதை என்னால் பாராட்ட முடியாது. எந்தவித சோகத்தையும் எந்த காரணமாயினும் என்னால் பாராட்ட முடியாது. இது மனதை உருக்கும் பேச்சு. அவ்வளவே. உன்னை நீ கொடுத்தாய். அவள் மறுத்துவிட்டாள். கதை முடிந்தது. லட்சோப லட்சம் பெண்கள் உலகில் உள்ளனர். உனது வாழ்வை ஏன் வீணடித்துக் கொண்டிருக்கிறாய்? அதை வீணடிக்க நீ விரும்பினால் அது வேறு விஷயம். ஆனால் அது காதலால் தான் என உன்னை முட்டாளாக்கிக் கொள்ளாதே. காதல் வெறும் சாக்கு. நீ உனது வாழ்வை வீணடிக்கவே உண்மையில் விரும்புகிறாய். காதலைக் கண்டு நீ பயப்படுகிறாய்.
அப்பெண்ணின் மீது சார்ந்திருக்கிறாய். வேறு ஒரு பெண்ணை அணுக விரும்பவில்லை. ஒரே பெண் என்பதிலோ ஒரே ஆண் என்பதிலோ அர்த்தமில்லை. உனக்கு பசி இருந்தால் நீ விரும்பிய உணவாக இல்லாவிட்டாலும் உண்பாய் இல்லையா? உனக்கு தாகமாக இருந்தால் கோகோலா கிடைக்காவிட்டால் சாதாரண தண்ணீரை கூட குடிப்பாய். உனக்கு தாகம் இருப்பின் பருகுவாய். நான் செத்தாலும் இதை குடிக்க மாட்டேன். ஏனெனில் நான் கோகோலா குடிப்பதுதான் வழக்கம். நான் கோகோலாவையே விரும்புகிறேன் என கூற மாட்டாய். உனக்கு தாகம் இருப்பின் குடிப்பாய். பசித்தால் சாப்பிடுவாய். உனக்கு உண்மையான பசி இருப்பின் ஒரு பெண் உன்னை நிராகரித்து விட்டால் என்ன கெட்டுப் போயிற்று? இழந்துவிட்டதைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏனெனில் லட்சக்கணக்கான பெண்கள் உள்ளனர். ஆனால் ஒரு பெண் உன்னை மறுத்துவிட்டாள் என்பதில் பல விஷயங்கள் அடங்கியுள்ளன. முதலாவது, உனது அகங்காரம். அதாவது மற்றவர்கள் மீது உனக்குள்ள அதிகாரம் பாதிக்கப்படுகிறது. நீ காதலிப்பதால் மற்றவர் உன்னை காதலிக்க வேண்டும் என கட்டாயமா? உன்னை நீ அர்ப்பணிக்கலாம். ஆனால் முடிவு செய்ய வேண்டியது மற்றவரே. முதலில் நீ முயற்சித்தாய். ஆனால் அப்பெண் உன்னை விரும்பவில்லை என்பதால் நீ ஒன்றுமற்றவன் என்று பொருள் அல்ல. ஏதோ ஒன்று உங்கள் இருவருக்கும் இடையில் பொருந்தவில்லை என்றே அர்த்தம். அப்பெண் உன்னை மறுத்தது நல்லதே. நாகரிகம் காரணமாகவோ அன்றி மரியாதை நிமித்தமாகவோ அல்லது கருணையினாலோ உனக்கு அவள் சம்மதித்திருந்தால் நீ மிகவும் தொல்லைக்குள்ளாகி இருப்பாய். பரிவு ஒருபோதும் காதலாக முடியாது. நாகரிகம் மோசடியாக இருக்கும். அவள் உன்னை விரும்பாமல் ஏதேனும் வேறு ஒரு காரணத்திற்காக உனக்கு சம்மதித்திருந்தால் உனக்கு மிகுந்த தொல்லையும் மனவேதனையும் உண்டாகியிருக்கும். ஏனெனில் ஒருவரை ஒருவர் காதலிக்கையில் அந்த இருவரிடையே உண்டாகும் இனிமையான இணக்கம் ஒருபோதுமே இருக்காது. அவள் கருணை காட்டுபவளாகவும் இரக்கம் கொள்பவளாகவுமே எப்போதும் இருப்பாள். உனது துயரத்தினைக் கண்டு வருந்துவாள். அதனையே நீ செய்கிறாய். மக்கள் இதையே செய்து வருகின்றனர். ஒரு பெண் மறுத்துவிடும் போதோ அன்றி ஒரு ஆண் மறுத்துவிடும் போதோ அவர்கள் அழுது கொண்டு தங்களை துயரத்திற்குள்ளாக்கிக் கொள்வதன் மூலம் மற்றவர்களின் பரிவை பெற்றுக் கொள்ளலாம் என நினைக்கின்றனர். துன்பத்திற்குட்படுவது பரிவை உருவாக்கும். அது அபாயகரமானது. ஏனெனில் பரிவு ஒருபோதும் காதலாகாது. பரிவினால் நிறைவடைய மாட்டாய். ஏனெனில் உன்னிடம் பரிவு காட்டும் நபர் உன்னைவிட உயர்ந்திருப்பார். நீ ஒரு பிச்சைக்காரனே. அப்பெண்ணால் அதை கொடுக்க முடியும். அப்போது அதில் எவ்வித இன்பமும் இருக்காது. பரிவு தோன்றினால் ஆசை மறைந்துவிட பெண்ணின் மனதில் கிளர்ச்சி ஏதும் இருக்காது. அவள் ஒருபோதும் பரவசம் அடைய மாட்டாள். உனக்கு கடமைப்பட்டிருப்பதாகவே எப்போதும் உணர்வாள். உணர்வே இன்றியிருப்பாள். ஏனெனில் அவளது சொந்த இதயம் உனக்கு திறக்கப்படவில்லை. அவள் நடிப்பாள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் செய்வாள். கடமையை நிறைவேற்றுவாள். ஆனால் கடமை காதலாகாது. காதல் பரவசமாக இருக்கும். கடமை சுவாரஸ்யமற்றிருக்கும். உன் காரணமாக அவள் நடனமாட மாட்டாள். பொறுப்பான வீட்டுத் தலைவியாக உனது குழந்தைகளை கவனித்துக் கொண்டு உன்னை சுவனித்துக் கொண்டு நல்ல ஒரு நிர்வாகியாக இருப்பாள். ஆனால் இவையெல்லாம் நிறைவை தராது. உனக்கு பரிவு எதுவும் காட்டாமல் அப்பெண் இருந்தது நல்லது. பரிவை கேட்பதால் ரணம் ஆறவிட உன்னால் இயலவில்லை. ரணம் ஆறிவிட்டால் உனக்காக யாரும் பரிவு காட்ட மாட்டார்கள். உனது சிலுவையிலிருந்து உன்னால் இறங்க முடியாது. அங்கே தொங்கிக் கொண்டு நான் எவ்வளவு இன்னல் படுகிறேன் என இங்கு வந்து பார் என்று கூச்சலிட்டுக் கொண்டே இருப்பாய். உனது இந்த துன்பத்திற்கெல்லாம் அவளேதான் காரணம் என்ற ஒரு குற்ற உணர்வை அவள் மனதில் தோன்றச் செய்வதற்கான சூழலை உருவாக்க முயல்கிறாய். எனவே உன்னால் புண்ணை ஆறுவதற்கு விட முடியவில்லை. உன்னுடைய பரிதாப நிலையைக் கண்டு உன்னை காதலித்தால் நினைவில் கொள். யாராவது ஒரு காயத்தை காதலித்தால் அந்த நபரை குறித்து மிகவும் எச்சரிக்கையுடன் இரு. அந்த நபரிடமிருந்து தப்பி ஓடிவிடு. ஏனெனில் ரணத்தை காதலிப்பவன் அது ஆறுவதற்கு ஒருபோதும் விடமாட்டான். அவன் உன்னில் பெரிய காயங்களை உண்டாக்கிக் கொண்டிருப்பான். ஏனெனில் அவன் காயங்களை காதலிக்கிறான்.
காயங்களை காதலிக்கும் நபர்கள் உள்ளனர். ஏனெனில் யாரேனும் காயமுற்றிருந்தால் அவர்கள் உயர்ந்த நிலையில் பெரியவர்களாக, மேன்மையானவர்களாக எப்போதும் இருப்பதாக நினைத்துக் கொள்வர். இது காதல் அன்று. முதலாவது, இது ஓர் அகங்காரம். இரண்டாவதாக, காதலை பற்றி பயம். வேறொரு கதவை தட்ட நீ பயப்படுகிறாய். ஏனெனில் ஏற்கனவே ஒரு முறை நிராகரிக்கப்பட்டவன் நீ. எனவே மீண்டும் நிராகரிக்கப்பட்டு விடுவோமோ என்று பயப்படுகிறாய். தயக்கமுடையவனாக இருப்பதால் தட்டிய கதவையே மீண்டும் தட்டிக்கொண்டே இருக்கிறாய். அதே கதவை நீ மீண்டும் தட்டுவது அந்த பெண்ணிற்கு அருவருப்பினையே உண்டாக்கும். அவளால் உன்னை காதலிக்க முடியாது. எனவே நீ மேன்மேலும் ஒரு தொல்லை தருவோனாகிறாய். அவளை மறந்து மன்னித்து விடு. இது உனது வாழ்வு. அதனை வீணடிக்காதே. இந்த வாழ்வு விலை உயர்ந்த அரிதான ஒன்று. அதனை சாக்கடையில் ஆழ்த்தி விடாதே. இன்னும் காதல் மலரும். அது அவ்விடம் நிகழாவிடில் உடன் ஏற்படலாம். ஈயோடு நிகழலாம். காதல் மலர்வதுதான் உண்மையான விஷயம். யாரோடு அது நிகழ்கிறது என்பது தேவையற்ற விஷயம். யார் மகிழ்ச்சியோடும் மலர்ச்சியாகவும் பிரவாகமாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் மீது மட்டுமே மக்கள் ஆர்வமுடையவராக இருக்கின்றனர். நீ மலரத் தொடங்கினால் அப்போது நிகழக்கூடிய சாத்தியம் இருக்கும். சாத்தியம் என்று தான் கூறுகிறேனே அன்றி நிச்சயமாக எனக் கூறவில்லை. இல்லாவிட்டால் அதையும் கூட நீ செய்வாய். நீ மலரத் தொடங்குவாயானால் அப்பெண் உன்னை நினைக்கத் தொடங்கக்கூடும். அந்த சந்தர்ப்பத்தினை தான் இழந்துவிட்டதாக அவள் உணரத் தொடங்கலாம். இன்னும் கூட அதற்கு நேரம் இருக்கிறது என அவள் நினைக்க ஆரம்பிக்கலாம். எப்படி அதைச் செய்வது என அவள் எண்ணத் தொடங்கி உனது கதவை தட்டத் துவங்குவாள். எனவே காதல் நிராகரிக்கப்பட்டால் வேதனையுடன் வாழ வேண்டியதில்லை. தற்கொலை தேவையில்லை. பரிதாபமான தோற்றமும் தேவையில்லை. ஒன்று இல்லை என்றால் மற்றொன்று. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். ஒவ்வொரு கணமும் உன் முகத்தை எப்படியெல்லாம் நீ மாற்றிக்கொண்டே இருக்கிறாய் என்று பார். உனது குளியலறையில் ஒரு முகம், அலுவலகத்தில் வேறு முகம். குளியலறையில் ஒரு குழந்தையாகவே நீ மாறிவிட்டதை கவனித்ததுண்டா? கண்ணாடியில் சில சமயம் நீ உன் நாக்கை துருத்தி காண்பிப்பாய். அல்லது உன் முகத்தை அஷ்டகோணலாக்கி பார்ப்பாய். அன்றி ஓர் இசையை முணுமுணுக்கவோ, ஒரு பாட்டை பாடவோ, அல்லது கொஞ்சம் நடனமாடவோ குளியலறையில் செய்வாய். ஆனால் நீ நடனமிடும் போதோ அல்லது நாக்கை நீட்டிக் கொண்டிருக்கும் போதோ யாரேனும் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து விட்டால் உடனடி மாற்றத்தை உண்டாக்கி விடுவாய். அவன் என்ன நினைப்பான்? அவனிடம் எப்போதும் காண்பிக்கும் அந்த கடுகடுப்பு என்னவாகும்? உடனே வேறொரு முகத்தை உண்டாக்கி சிடு மூஞ்சியாகி விடுகிறாய். பாட்டும் நடனமும் மறைய கூடவே நாக்கும் காணாமல் போய்விடுகிறது. முன்வாசல் நபராக மாறிவிடுகிறாய். பல முகங்களை உன்னில் தோற்றுவித்தல் மூலம் ஒழுக்கம் உன்னிடம் முரண்பாடுகளை ஏற்படுத்துகிறது. பல முகங்கள் இருப்பதால் உண்மையான முகம் எது என்பதுதான் சிக்கலாக இருக்கிறது. பல முகங்களுக்கு நடுவே நீ இருப்பதால் தான் சில சூழ்நிலையில் எந்த முகத்தை கொண்டு வருவது என்று தடுமாறுகிறாய். அநேக முகங்களுக்கு நடுவில் உண்மையான முகத்தை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள முடியும்? அது கடினமானது. ஏனெனில் உனது போலி முகங்களில் உன்னை இழந்து விட்டாய். உனக்கே தெரியாமல் உன்னுடைய போலி முகங்கள் வெளிப்படுகிறது. போலிகளோ நீண்ட வரிசையில் நிற்கின்றன. சில சமயங்களில் இதுதான் என் உண்மை முகம் என நீ நினைக்கலாம். ஆனால் அதனுள் ஆழமாக சென்று பார்க்கும்போது அது ஒரு போலி முகமாகத்தான் இருக்கும். மற்றவற்றை விட ஒருவேளை அது மிக பழைய முகமாக இருப்பதால் உண்மையானது போல் தோன்றும். உனது உண்மை முகத்தை காண நீ உன் பிறப்பிற்கு முந்திய நிலைக்கு, உன் பிறப்பிற்கு முன்பு இருந்த உன் முகம் எப்படிப்பட்டது, அல்லது நீ இறக்கும்போது உன் முகம் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஜென் குருமார்கள் கூறுகின்றனர். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே எல்லாவித போலி முகங்களும் உனக்குண்டு. ஒரு சிறு குழந்தை கூட போலியான சாமர்த்தியமாக நடந்து கொள்ளும் சூழ்ச்சியை கற்றுக்கொள்கிறது. அப்போதுதான் கருப்பையிலிருந்து வெளிவந்து ஒரே ஒரு நாள்தான் ஆகியிருக்கும் பச்சிளங்குழவி தான் முறுவலித்தால்
தாய் மகிழ்வடைகிறாள் என்பதை பார்த்து கற்றுக்கொள்ளத் தொடங்குகிறது. குழந்தை சிரித்தால் தாய் பாலூட்டுகிறாள். அருகில் வந்து அதை அணைத்துக் கொள்கிறாள். அதை தட்டிக் கொடுக்கிறாள். உன்னுடைய அத்தனை முகங்களும் உன்னுடைய ஆசிரியர்களால், பெற்றோர்களால், மதவாதிகளால், தந்திரக்காரர்களால், அரசியல்வாதிகளால், நண்பர்களால், எதிரிகளால் உருவாக்கப்பட்டது. அத்தனை முகங்களும் களைந்தெறியப்பட்டு உண்மையான முகம் எது என கண்டறியப்பட வேண்டும். ஆன்மீகத்திற்கு தனித்தன்மை உண்டு, ஆனால் தனிப்பட குணமில்லை. அவன் ஒருவனே. அவனது அனுபவிக்கும் சக்தி எப்போதும் ஒன்றுதான். எங்கிருந்து ருசி பார்த்தாலும் சமுத்திரத்தின் சுவை மாறாது இருப்பதைப் போல், எங்கிருந்து என்னை சுவைத்தாலும் ஒரே சுவையுடன் தான் இருப்பேன் என்கிறார் புத்தர். இந்த பக்கம், அந்த பக்கம், இக்கரை, அக்கரை என எங்கிருந்து சுவைத்தாலும் சமுத்திரம் உப்புச் சுவையுடையதாய் இருப்பதைப் போன்றே உறக்கத்திலும் விழிப்பிலும் அவமானப்படுத்தப்படும் போதும் புகழப்படும் போதும் ஒரே சுவையை தான் என்னில் காண முடியும் என புத்தர் கூறியுள்ளார். எனவே ஒரு சாதகன் தன் உண்மையான முகம் எது என்பதை முதலில் தெரிந்து கொண்டால் மட்டுமே தனது சாதனையை தொடங்க முடியும் என ஜென் குருமார்கள் கூறுகின்றனர். உண்மை முகமே வளர முடியும். முகமூடி வளர்ச்சி பெறாது. போலி முகம் வளர முடியாது. உண்மையான முகமே வளரக்கூடியது. உண்மை முகத்திற்கு மட்டுமே உயிர் உண்டு. எனவே உண்மையான முகம் எது என்பதே முதலில் அறிய வேண்டிய ஒன்று. கலங்கிய மனம் எப்படி நெறியை தெரிந்து கொள்ளும்? எவனொருவன் மனம் கலங்கி இருக்கிறானோ அவன் அறிவால் நிறைக்கப்படான். கலங்காத மனம் எது சரி, எது தவறு என்று எடை போடாத மனம், கருத்துக்களை தாண்டிய மனம் கவனிக்கிறது, புரிந்து கொள்கிறது. உடல் உடையும் பாத்திரம் என்ற உணர்வோடு மன மாளிகையை கட்டு. ஒவ்வொரு சோதனையின் போதும் புரிதல் உனக்காக போராடட்டும். நீ வென்றதை காக்க போராடட்டும். விரைவில் உடலை கழிக்கப் போகிறோம். பிறகு உணர்வதற்கு என்ன இருக்கப் போகிறது? பயனற்ற கட்டையாக மண்ணில் கிடக்கப் போகிறது. அப்போது அதற்கு என்ன தெரியப் போகிறது? கவனிக்காமல் சேர்த்துள்ள உன்னுடைய எண்ணங்கள் உன் மோசமான எதிரியை விட உனக்கு ஆபத்தாகிப் போகும். ஆனால் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டாலோ அதளவு யாரும் அவ்வளவு சகாயமாயிருக்க முடியாது. உன் தந்தை தாயும் கூடத்தான். ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெண் மிகவும் கோபமாக கதவை தள்ளிக்கொண்டு திருமணப்பதிவு அலுவலகத்துச் சென்று அங்குள்ள அதிகாரியிடம், ஜான் ஹென்ரியை கல்யாணம் செய்து கொள்ள நீங்கள் அனுமதி அளித்தது உண்டா இல்லையா? இதோ பாருங்கள் என்று கத்தியபடி அவர் உத்தரவு கொடுத்த பேப்பரை அவர் மேஜை மேல் போட்டாள். அவரும் அதை எடுத்து உன்னிப்பாக கவனித்து, அப்படித்தான் நம்புகிறேன், என்ன ஆச்சு என்று கேட்டார். அவன் ஓடிவிட்டான். இப்பொழுது என்ன செய்யப் போகிறீர்கள் என்று அதட்டிக் கேட்டாள். எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிக அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் ஒருவித கட்டுப்பாடு இருந்தே தீரும். அதற்காக நீங்கள் மக்களை ஒதுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர்களோடு அன்புடன் பழகுங்கள். ஆனால் எந்த உறவும் முடிவில் மகிழ்ச்சியை கொடுக்காது என்ற உணர்வு உங்களிடம் இருக்கட்டும். ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சி என்பது உங்களது உள் உணர்வாக மேலே வருவது. அது வெளியிலிருந்து வருவதல்ல. அப்படி ஏதும் வந்தால் அது நிலையற்றது. அது ஒரு கனவுக்குச் சமம்தான். ஆகவேதான் சாரகா, எவன் ஒருவன் வெளியிலிருந்துதான் மகிழ்ச்சி வருகிறது என்று நம்புகிறானோ அவன் கட்டுப்படுத்தப்படுகிறான். எவன் ஒருவன் அது தன் உள் உணர்வாக வெளிப்படுகிறது என்று உணர்கிறானோ அவன் சுதந்திரமானவனாகிறான். இவன்தான் உண்மையான மனிதன் என்கிறார் ஓஷோ.